ட்ரூக்கோட பிராண்ட்ல இருந்து பட்ஜெட் செக்மெண்ட்ல ஒரு புது TWS வந்து பட்ஸ் F1 அப்படின்னு சொல்லி லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எப்படி இருக்கு வீடியோக்குள்ள டீடைல்டா பார்ப்போம். அது போக இந்த பட்ஸ் F1 ஓட கிவ் அவேவும் இருக்குது. அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமக்கு தேவையான ஒரு சரியான TWS வாங்கணும் அப்படின்னா எப்படி கரெக்டா சூஸ் பண்றது அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஒரு TWS வாங்கும்போது என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பையிங் கைட் வீடியோ வந்து போட்டிருக்கோம். நீங்க என்ன அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா இங்க கார்ட்ல கொடுத்துருக்க தேவைப்படுறவங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போ பட்ஸ் F1 ஓட பேக்கேஜிங் அப்படின்னு பார்த்தா ரொம்ப குவாலிட்டியா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது. சும்மா கடமைக்கு ஏதோ ஒரு பேக் பண்ண மாதிரி தான் இதோட பேக் வந்து இருக்குது. முன்னாடி அந்த இயர்பட்ஸ் கேஸ் இதோட டிசைன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பின்னாடி எப்பயும் கொடுக்குற மாதிரி அதோட முக்கியமான ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஹைலைட் பண்ணியிருக்காங்க. சைட்லயுமே கொடுத்துருக்காங்க. இப்போ இதோட அன்பாக்சிங் பார்த்துட்டு வந்துருங்க. அன்பாக்சிங் பாத்தீங்க அப்படின்னா எல்லா TWS பாக்ஸ்லயும் என்ன இருக்குமோ அதே தான் இருக்குது. இங்க புதுசா எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம். இப்போ கேஸோட டிசைன் அப்படின்னு பார்த்தா ரொம்ப கம்பாக்டா ரொம்ப சின்னதா டிசைன் பண்ணியிருக்காங்க. ஒரு கைக்குள்ள அடங்குற மாதிரி தான் இந்த கேஸ் வந்து இருக்குது. முன்னாடி வந்து ட்ரூக் அப்படின்னு சொல்லி அதோட பிராண்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல்லா மேட் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. பாட்டம்ல அதோட சார்ஜிங் போர்ட் டைப் சி சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. முன்னாடி இதுல எவ்வளவு சார்ஜ் இருக்குது அப்படிங்கறத பார்க்கிறதுக்கான ஒரு டிஸ்ப்ளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளவு பேட்டரி பேக்கப் இருக்கு அப்படிங்கறத கேஸ்ல நம்ம இந்த டிஜிட்டல் டிஸ்ப்ளே மூலமாவே பார்த்துக்க முடியும். சோ இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு கொடுத்தது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஓபன் பண்ணா உள்ள அந்த பட்ஸ் வைக்கிறதுக்கு மேக்னெட்டிக் எஃபெக்ட்டும் கொடுத்திருக்காங்க. அடுத்து பட்ஸோட டிசைன் அப்படின்னு பார்த்தா ரீசெண்டா ட்ரூக் லான்ச் பண்ண நிறைய பட்ஸ்ல வந்து அந்த பட்ஸோட டிசைனை சேஞ்ச் பண்ணாம கேஸோட டிசைனை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு நிறைய மாடல்ஸ் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. அப்பாடா ஒரு வழியா பட்ஸோட டிசைனை மாத்திட்டாங்க அப்படின்னு நமக்கு தோணுது. இருந்தாலுமே இந்த பட்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே நிறைய மாடல்ஸ்ல பார்த்த ஒரு பட்ஸ் தான். அந்த டிசைனை தான் இவங்களும் எடுத்துட்டு வந்திருக்காங்க. புதுசா எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னு எதுவுமே சொல்ல முடியாது. ஃபுல்லாவே பிளாஸ்டிக்ல தான் மேக் பண்ணிருக்காங்க. ரெண்டுலயுமே அந்த டச் பண்ற இடத்துல ட்ரூக் அப்படின்னு பிராண்டிங் வந்து போட்டுருக்காங்க. இதுல டச் கண்ட்ரோல் தான். டச் பண்றது மூலமா சாங் வந்து ப்ளே பாஸ் நெக்ஸ்ட் சாங் ப்ரீவியஸ் சாங் கால் அட்டெண்ட் பண்றது ரிஜெக்ட் பண்றது எல்லாமே பண்ணிக்க முடியும். லெஃப்ட் இயர்பட்ஸ்ல நீங்க டபுள் டேப் பண்ணீங்க அப்படின்னா கூகுள் அசிஸ்டன்ட் ரீகனெக்ட் பண்ணிக்க முடியும். ட்ரிபிள் டேப் பண்ணீங்க அப்படின்னா கேமிங் மோட் மியூசிக் மோட் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ரைட்ல வந்து சிங்கிள் டேப் பண்ணோம் அப்படின்னா ப்ளே பாஸ் கால் அட்டெண்ட் பண்றது லாங் பிரஸ் பண்ணா நெக்ஸ்ட் சாங் இந்த ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கு. டபுள் டேப் ட்ரிபிள் டேப்க்கு எந்த ஒரு ஃபீச்சருமே கொடுக்கல. இந்த பட்ஸோட ஃபிட்டிங் வந்து நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் வேகமா வாக் பண்ணோம் அப்படின்னா இந்த டிசைன் வந்து கீழே விழுந்துருமோ அப்படிங்கிற ஒரு சின்ன பயம் வந்து இருக்குது. ஆனா நான் யூஸ் பண்ண வரைக்கும் பெருசா விழல. இருந்தாலுமே விழுந்துருமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து கிரியேட் பண்ணிட்டே இருக்குது. இதுல மியூசிக் அப்படின்னு பார்த்தோம்னா இதுல டிரைவர் சைஸ் வந்து 6mm கொடுத்திருக்காங்க. மியூசிக் வந்து நல்ல லவுடா நம்மளால கேட்டுக்க முடியுது. பட் அந்த ட்ரிபிள் வந்து அந்த அளவுக்கு கிளியரா இதுல வந்து இல்ல. பேஸ் வந்து நல்லா இருக்குது. இருந்தாலுமே இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு ஒரு நல்ல மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ஓவராலா மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இதுல ஒரு டீசென்ட்டான மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்குது. இதை விட இதுல இன்னும் பெஸ்டா சொல்லணும் அப்படின்னா இதோட கால் குவாலிட்டி ஒரு எக்ஸலண்டான கால் குவாலிட்டி வந்து கொடுத்திருக்காங்க. இது ரெண்டுலயுமே டுயல் மைக் வந்து கொடுத்திருக்காங்க. ENC சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. ENC சப்போர்ட் இருக்கறனால எந்த ஒரு நாய்ஸும் இல்லாம ரொம்ப கிளியரா கால் குவாலிட்டி வந்து நம்மளால பேசிக்க முடியுது. நம்ம என்ன பேசுறோம் அவங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப கிளியராவே கேக்குது. ENC சப்போர்ட் இருந்தாலுமே நிறைய பட்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா நிறைய நாய்ஸ் வந்து கேட்கும். பட் இதுல ரொம்ப கம்மியான நாய்ஸ்லயே ரொம்ப கிளியரா நம்மளால கால் பேசிக்க முடியுது. கால் குவாலிட்டிக்காக நீங்க ட்ரை பண்றீங்க அப்படின்னா இந்த பட்ஸ் வந்து பெஸ்டான சாய்ஸா இருக்கும். அடுத்து இங்க கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்க்கும்போது லேட்டஸ்டான ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 இந்த பட்ஸ்ல வந்து கொடுத்திருக்காங்க. அதனால கனெக்டிவிட்டியும் ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா இருக்குது. ஒன்ஸ் நீங்க பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கேஸை விட்டு நம்ம பட்ஸ் எடுத்தாலே ஆட்டோமேட்டிக்கா கனெக்ட் ஆயிருது. இன்டோர்லமே கிட்டத்தட்ட நமக்கு 10 மீட்டர் வரைக்கும் கனெக்டிவிட்டி ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா இருக்குது. சோ கனெக்டிவிட்டியை பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமே இல்ல. அடுத்து இதோட கேமிங் மோட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தா இதுல 55 மில்லி செகண்ட் லேட்டன்சி கொடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. பட் லேட்டன்சி நம்ம செக் பண்ண வரைக்கும் அந்த 100 மில்லி செகண்ட்க்கு உள்ளவே இதோட லேட்டன்சி இருக்குது. அதனால கேமிங்கோட எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்பவே நல்லா இருக்குது. பெரிய டிலே இல்லாம நம்மளால கிளியரா கேட்டுக்க முடியுது. அடுத்து இதோட பேட்டரி கெபாசிட்டி அப்படின்னு பார்த்தா பட்ஸ்ல வந்து 40 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. டோட்டலா கேஸ் சேர்த்து 300 mAh பேட்டரி கெபாசிட்டி வந்து கொடுத்திருக்காங்க. நீங்க பட்ஸ் மட்டும் சிங்கிள் சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா 8 hours வந்து மியூசிக் கேட்டுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. 50% டு ஒரு 60% வால்யூம்ல கேட்டீங்கன்னா உங்களுக்கு 8 hours பிளேபேக் டைம் கிடைக்கும். அதே மாதிரி கேஸோட சேர்த்து உங்களுக்கு 38 hours வந்து பிளேபேக் டைம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பிளேபேக் டைம் வந்து நான் எக்ஸாக்ட்டா செக் பண்ணல. ஒருவேளை லாங் டர்ம்ல யூஸ் பண்ணா அதை வந்து கன்ஃபார்ம் பண்றேன். யூஸ் பண்ண வரைக்கும் பேட்டரி பேக்கப் வந்து நல்லா இருக்குது. இருந்தாலும் பிராண்ட் கிளைம் பண்ற அந்த பிளேபேக் டைம் கிடைக்குதா அப்படிங்கறத நான் கன்ஃபார்ம் பண்ணல. இதெல்லாம் போக இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கும் இதுல IP ரேட்டிங் வந்து கொடுத்திருக்காங்க. IPX4 ரேட்டிங் வந்து கொடுத்திருக்காங்க. ஸ்பிளாஷ் ப்ரூஃப் தான். அதனால மழையில் நனைஞ்சாலோ வேர்வப்பட்டாலோ பெருசா ப்ராப்ளம் கிடையாது. அதனால நீங்க ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருந்தாலுமே இந்த பட்ஸை வந்து யூஸ் பண்ண முடியும். சோ இவ்ளோ வசதிகள் கொடுத்திருக்கக்கூடிய இந்த பட்ஸோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா இதோட லான்ச் டே ஆஃபரா அதாவது 25 மே இன்னைக்கு நீங்க வாங்குனீங்க அப்படின்னா 899 ரூபாய்க்கு இந்த பட்ஸை வந்து வாங்கிக்க முடியும். இதே இது நீங்க நாளைக்கு வாங்குனீங்க அப்படின்னா 1300 ரூபாய்க்கு
ரூபாய்க்கு இதை வந்து சேல் பண்ணுவாங்க. ஸோ ஒரு 400 ரூபாய் டிஸ்கவுண்ட் கிடைக்குது. ஸோ 899 ரூபாய் அப்படிங்கிற இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு இந்த அளவுக்கு ஒரு ஸ்பெக்ஸோட ஒரு கம்பாக்டா செம சூப்பரா வேற யாருமே கொடுக்கல அப்படின்னு சொல்லலாம். ட்ரூக் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு நீங்க தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி ட்ரூக்கை பொறுத்தவரைக்கும் இவங்க 1300 ரூபாய் அப்படின்னு நாளையில இருந்து பிரைஸ் சொல்லியிருந்தாலுமே அந்த பிரைஸ்ல இருந்து நிறைய டைம் வந்து ஆஃபர் கொடுப்பாங்க. நீங்க திருப்பியுமே இதை 899 ரூபாய்க்கு வாங்க முடியும். ஒருவேளை நீங்க இன்னைக்கு ஆஃபரை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலுமே வெயிட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இதே பிரைஸ் செக்மெண்ட்க்கு திருப்பியும் சேல் பண்ணுவாங்க. அந்த டைம்ல நீங்க வாங்கிக்கோங்க. கடைசி அதோட கிவ் அவே நம்ம கிட்ட 2 பட்ஸ் இருக்குது. இந்த 2 பட்ஸுமே நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு வந்து கிவ் அவே பண்ண போறேன். இந்த கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு நீங்க நம்மளுடைய சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணணும். டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா சோஷியல் மீடியாவோட லிங்க்குமே கொடுத்துருக்கேன். நம்மளுடைய யூடியூப், ஃபேஸ்புக் குரூப், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் இது எல்லாத்துலயுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பட்ஸ்ல உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படிங்கறத மறக்காம டீடைல்டா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அந்த கமெண்ட்ஸ்ல இருந்து ரேண்டமா செலக்ட் பண்ணி கிவ் அவே வின்னர்ஸ் யாரு அப்படிங்கறத இந்த வீடியோ போஸ்ட் பண்ண ஒரு 20 டேஸ்ல நம்மளுடைய ட்விட்டர் பேஜ்ல அனௌன்ஸ் பண்ணுவோம். சோ ட்ரூக்கோட இந்த பட்ஸ் F1 எப்படி இருக்கு நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பெஸ்ட் பை லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திப்போம். பாய்.